மை டெஸ்டிங் 1 2 3. ஓகே, கேட்டால் கேளுங்க கட்டிப்போங்க. ஸோ இந்த வீடியோ எது கிரியேட் பண்ணுறோமா ரெக்கார்ட் பண்ணுறோம்னா AWS கோர்ஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைமு. ஸோ we are going to be learn that ஃபஸ்ட். இந்த AWS கோர்ஸில் ஐஏஎம்னா என்ன, ஐஏஎம் வந்துட்டு அதுக்குள்ளே என்னென்ன இருக்குது, அது எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றது ஃபார் திஸ் வீடியோ. ஓகே, அதான் தமிழ் தான் சொல்ல போகிறேன். புரிஞ்சுக்கோங்க புரியாமல் போய் கேட்போம். ஸோ இந்த கோர்ஸை டுடே டாஸ்கில் ஐஏஎம்னா என்ன, அதில் வந்துட்டு எப்படி யூசர்ஸ்னால் என்ன, எப்படி க்ரியேட் பண்ணுறது, பாலிசினா என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது எப்படி ஆக்சஸ் கொடுக்குறது, குரூப்னா என்ன, அது எப்படி க்ரியேட் பண்ணி அது எப்படி இந்த யூசர்ஸையும் பாலிசியும் ஆட் பண்ணுறது அந்த குரூப்புக்குள்ளே. ஓகேவா, நான் நோட் எடுத்து வச்சுருக்கேன். டுடே டே 2. ஸோ ஐஏஎம்னா என்ன, AWSனா அமேசான் வெப் சர்வீசஸ். ஓகேவா, AWS வந்து ஒரு க்ளவுட் பிளாட்ஃபார்ம். இவன் வந்துட்டு ஸோ எதுக்கு AWS எதுக்கு இந்த பிஸ்னஸ் க்ளவுட் பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்தானுங்கன்னா, ஸோ இவங்க தான் ஃபஸ்ட்டு க்ளவுட் பிளாட்ஃபார்மை கொண்டு வந்தானுங்க இந்த ஐடி இண்டஸ்ட்ரியில். ஓகே, இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ப்ரைவேட் செக்டர்ஸ் வந்துட்டு தனித்தனியான அவங்களுக்குன்னு தனித்தனியாக டேட்டா, எப்படி நம்ம என்னது டேட்டா ஸ்டோரேஜஸ்லாம் வச்சுட்ருக்கோம்ல, டேட்டா ஸ்டோரேஜஸாக டேட்டா பில்டிங்காக. ஓகே, அவங்க இல்லைங்க செக் பண்ணி டேட்டா சென்டர்ஸ் டேட்டா சென்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அது மாதிரி டேட்டா சென்டர்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டேட்டா சென்டரோட ஸ்கூலில் அவனுங்க இது மாதிரி எப்படி சிபி வச்சுருக்கோம், ஒவ்வொரு சிபிக்கும் அதுக்கு ரேமு ரோமு ஒவ்வொரு அதுக்கான தனி செட் ஆஃப் டேட்டா. அது மாதிரி ப்ரைவேட் செக்டர் டிசிஎஸ் ஐபி கம்பெனி ஐடி கம்பெனிஸ் அவங்களுக்கான இது மாதிரி ஒரு டேட்டா சென்டர் க்ரியேட் பண்ணி வச்சு அது மூலமாக அவங்களோட எம்ப்ளாயிக்கு வந்துட்டு அந்த சர்வீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணிட்டுருங்க. இதனால் என்ன ஆச்சுன்னா அந்த டேட்டா சென்டர் மெயின்டைன் பண்ணுறது காஸ்ட் அதிகம், அதுக்கான ஆளுங்க செட் பண்ணுறதுக்கு அதுக்கான ஆளுங்களை ஹையர் பண்ணுறதுக்கு காஸ்ட் அதிகம், அதுக்கான மோஸ்ட்லி இந்த மெயின்டெனன்ஸ் அண்ட் காஸ்ட்ஸ் இதுதான் அதிகமாக இருந்தது. இந்த ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி AWS என்ன கொண்டு வந்தாங்கன்னா, அந்த வேலை நான் பார்த்துக்கிறேன், உங்களுக்கு என்ன தேவையோ நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் உங்கள் கம்பெனிக்காக. ஓகேவா, அந்த ப்ராப்ளமை கண்டுபிடிச்சிட்டு இவன் புதுசாக இவன் கொண்டு வந்த பிளாட்ஃபார்மை, அந்த பிளாட்ஃபார்ம் தான் இது அமேசான் வெப் சர்வீசஸ். அந்த பிளாட்ஃபார்முக்குள்ளே தான் 300 to 400 சர்வீசஸ் எல்லாம் பில்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒவ்வொரு இஷ்யூ சால்வ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். அந்த ஒன் ஆஃப் சர்வீஸ் தான் ஐஏஎம் என்னன்னா எக்ஸ்பேண்ட் ஐடென்டிட்டி அண்ட் ஆக்சஸ் மேனேஜ்மெண்ட் கண்ட்ரோல். ஓகேவா, சும்மா ஒரு நோட் மட்டும் எடுத்துக்கோங்க. இது ஏன் இது எழுதியிருக்குன்னு என்ன ஆர்கனைசேஷன் நெவர் யூஸர் விட்டுக்கோங்க. நான் அது ஏன் இப்போ எழுதியிருக்கேன் இப்போ சொல்கிறேன். ஸோ ஐஎம் மெயின்டைன் do the authentication and authorization. ஸோ authentication and authorization எப்படி நம்ம ஒரு வெப்சைட்டுக்குள்ளே சப்போஸ் இப்போ கூகுள்னு ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, கூகுளாக ஜிமெயில் போட்டால் லாகின் ஆகிடும். ஓகே, ஆத்தன்டிகேஷனா இப்போ ஜிமெயில் அக்கௌண்ட் நம்ம லாகின் பண்ணுவோம்ல, அந்த லாகின் பண்ணும்போது யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்கும். அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டை கேட்டவுடனே அதுக்கப்புறம் வெரிஃபை பண்ணுறது இருக்குல்ல, அது உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும். நீங்கள் ஓடிபி போட்டால் தான் லாகின் பண்ண முடியும். இதோட ஒர்க்கிங் கண்டிஷன் தான் ஆத்தன்டிகேஷன். ஆத்தரைசேஷனா இப்போ இந்த சர்வீஸு லெட்ஸே
இப்போ ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் அந்த ஐடி கம்பெனிக்கு உள்ள லெட்ஸ் சே தட் இஸ் வச்சுக்கலாம். நீங்கள் அந்த ஐடி கம்பெனிக்குள்ளே நீங்கள் என்ட்ரு ஆகணும்னா உங்களுக்கு ஒரு ஐடி கார்டு வேணும். ஏன்னா நீங்கள் அந்த ஆத்தரைஸ் பர்சன் டு என்டர் அந்த ஐடி என்டர் டு ஐடி கம்பெனி உலகம் போல ஐடி கம்பெனி அதுதான் ஆத்தரைசேஷன். ஓகேவா? இதுதான் அந்த ஆத்தரைசேஷன் ஆத்தரைசேஷனுக்கான வித்தியாசம். ஓகேவா? ஐஎம் வந்துட்டு இது மெயின்டைன் பண்ணுது. Do the authorization. So when consumer or user இந்த இப்போ இங்கே AWS கூட when consumer or user want to access some of the service like EC2 இந்த 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 ஆக்சஸ் கொடுக்குற வேலையை தான் DevOps team யூஸ் பண்ணுறாங்க. DevOps team do the task. We can select the service that the consumer can ask or read or write or not. It will be work on based on the policies company provided and requirement. ஓகேவா? ஸோ ஐஏஎம்மில் வந்துட்டு ஃபோர் திங் டு கிவ் த ஆக்சஸ். ஃபஸ்ட்டு யூசர்ஸ். இந்த யூசர்ஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிடணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த யூசர் வந்து என்னென்ன சர்வீஸ்லாம் ஆக்சஸ் பண்ணலான்ட்டு அதுக்கான ஒரு பாலிசி க்ரியேட் பண்ணணும். இந்த குரூப் வந்துட்டு குரூப்பு ரோலும் நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஐஏஎம்மில் வந்து யூசரை க்ரியேட் பண்ணுவோம். அதுக்கு தான் ஃபஸ்ட்டு கொஷின் ஹவு டு கிரியேட் அ யூசர். இங்கே லாகின் பண்ணிக்கோங்க. ஏடபிள்யூஎஸ் அக்கௌண்ட்டே வச்சுருந்தீங்கன்னா இங்கே இருக்கானா போயிட்டு ஐஏ அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா மேனேஜ் ஆக்சஸ் டு எவ்ரி ரிசோர்ஸ் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ காட்டுதா? இப்போ என்னென்னா நான் இப்போ ரூட் யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்ணியிருக்கேன். இப்போ ரூட்டுனா என்ன? நம்ம எல்லா சர்வீஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஓகேவா? ஆனால் யூசர் அப்படி இல்லை. யூசராக நம்ம ஒரு யூசர் க்ரியேட் பண்ணுறோம். லைக் ஒரு கம்பெனியில் ஒரு நியூ எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுற மாதிரி. நான் தான் நியூ எம்ப்ளாய்னா அதுக்கான நேமு ப்ரொவைடர் யூஸ் ஆக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏன் கொடுக்குறோம்னா இப்போ யூசர் வந்து நம்ம யூசரை க்ரியேட் பண்ணிட்டா அவன் லாகின் பண்ணும்போது எவ்ரி டைம் லாகின் பண்ணும்போது அவனுக்கு உங்கள் டிஃபால்ட் பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் ஆகும். ஓகேவா? அது ஆட்டோ ஜென்ரேட்டராக க்ரியேட் ஆகிடும். அவன் வந்துட்டு அவன் எவ்ரி டைம் அந்த பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ தட் சேஃப்டி. ஆனால் இப்போ வந்துட்டு இந்த ஆப்ஷன் இருக்குது. யூஸ்டர் இப்போ வந்துட்டு நம்ம இது கொடுத்தோம்னா யூசர் மஸ்ட் கிரியேட் நியூ பாஸ்வேர்ட் அட் நெக்ஸ்ட் சைனிங். ஃபஸ்ட் டைம் நம்ம லாகின் பண்ணும்போது டிஃபால்ட் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணணும். ஆனால் ஒரு வாட் லாக் அவுட் ஆகிட்டோம்னா திருப்பி நெக்ஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது நம்ம வந்துட்டு இந்த ரீசெட் பாஸ்வேர்டு கேட்கும். நியூ பாஸ்வேர்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணி, ஏன்னா த சேஃப்டி செக்யூரிட்டி. நான் தலைவலி இது, பட் இதுதான் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் ஸோ த பர்மிஷன்ஸ் எப்படின்னா ஆட் யூசர் டு குரூப். இதெல்லாம் தேவையில்ல. ஓகே, இப்போதைக்கு நார்மலாக ஒரு யூசரை கிரியேட் பண்ணுறோம். டி யூசர் நேம் டி அண்ட் கன்சோல் பாஸ்வேர்டு ஆட்டோ ஜென்ரேட்டட் பாஸ்வேர்ட் டைப்பு பாஸ்வேர்டு கேட்டோம்னா எஸ்ஸு. இதுதான் இந்த பர்மிஷன் பாலிசிஸ். ஓகேவா? இது வந்து டிஃபால்ட் பாலிசிஸ். இதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இந்த பாலிசி நம்ம வந்துட்டு எனக்கு ஆட் பண்ணனால தான் நம்ம இந்த பாஸ்வேர்ட் ரிசெட்டோட நமக்கு வந்துட்டு இதுக்கான ஒரு ஆப்ஷன் இருக்குது எனேபிள். ஸோ நான் கிரியேட் யூசர் கிரியேட் ஆகிட்டானா இல்லையா? கிரியேட் ஆகிட்டான். ஓகே ஓகே வெயிட் பண்ணிக்கோ. டவுன் ஆகிடுச்சு இல்லையா?
நான் அப்படியே அவனை காப்பி பண்ணிக்கிட்டு அப்படியே இந்த பாஸ்வேர்ட் வச்சு நீங்களே யூஸ் பண்ண முடியாது. நான் அப்புறமே delete பண்ணிடுவேன். இன்னும் யூஸ் பண்ணனா பட்டை தட்டி விடும். ஓகே. யூஸரை கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே. ஏன்டா யூஸர். ஓகே. அடுத்து யூஸர் கிரியேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே. இது எப்படி இவனை ஆக்சஸ் பண்ணுறதுன்னா அகைன் நம்ம இது ரூட் அக்கௌண்ட்டில் இருக்கமா இவன் சைன் அவுட் பண்ணிவிட்டு திருப்பியும் சைன்இன் பண்ணுவோம்னா நம்ம ஒரு சிவி டெவலப் பண்ணோம்ல அந்த சிவியை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. யார் காப்பி பண்ணோம்ல இருக்கான் பாரு. எங்கே இருக்கான் அப்ளிகேஷன் ஐடி யூசர் நேம் டிஃபால்ட் பாஸ்வேர்ட் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டோம். கேட்குதா? நம்ம அந்த பாலிசிஸை வந்து அப்லோட் பண்ணனால இப்போ பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறது கேட்குது. பாஸ்வேர்டை போட்டுட்டு நியூ பாஸ்வேர்ட் நம்ம என்ட்ரு பண்ணுறோம். சேஞ்ச் பாலிசிஸ் ஓகே. ஓகே. அப்படி ஆக்சஸ் டினைட் ஃபார் லிஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ நம்ம எதுக்குமே ஒன்று செட் பண்ணல. இந்த பாலிசியில் ஒன்லி செட் பண்ணி வச்சுருக்கிறது வந்துட்டு பாஸ்வேர்ட் ரீசெட் பண்ணி செட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த EC2 நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியாது. இந்த அமேசான் ஒரு கேடபிள்ஸில் எந்த சர்வீஸுமே நம்ம ஆக்சஸ் பண்ணியாது. பிகாஸ் அதுக்கு தான் அதெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் பாலிசி இருக்கா. பாலிசியோட வேலை என்ன? We need to create a user and set up policies. User and policies. இப்போ எப்படின்னா ஓகே. இப்போ இந்த EC2 சர்வீஸை உங்களால் ஆக்சஸ் பண்ணணும்னா உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஏன்னா யூ டோன்ட் ஹேவ் த ஆக்சஸ். ஓகேவா? எதை கேட்டால் ஒரு எரர் தான் வரும். டோன்ட் ஹேவ் த ஆக்சஸ். ஓகே. இப்போ இதில் இவங்க எந்த சர்வீஸ் ஸோ லெட்ஸ் டேக் எக்ஸாம்பிள் S3 பேக்கெட்னு வச்சுப்போம். ஓகேவா? அவங்க அதை ஆக்சஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சைன் அவுட் பண்ணிவிட்டு இப்போ मेरे रेम जब कार्ट में
ஸோ அடுத்து வந்துட்டோம். இப்போ ரூட் அக்கௌண்ட் வந்துட்டோமா, இப்போ யூசர் ஐஏஎம்க்கு போயிட்டு ஐஏஎம்குள்ளே யூசருக்குள்ளே யூசருக்குள்ளே the permissions permission and policies. Okay, okay, இது நல்லப்பா. வந்துட்டு attach the policy directly. இதில் போயிட்டு நமக்கு இருக்கிறது S3 பக்கெட்டா. இந்த டிஃபால்ட்டாக ஒன்று அமேசான் வெப்சைட்ஸ் வந்து டிஃபால்ட்டாக பாலிசிஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. சரி, அமேசான் S3 ஃபுல் ஆக்சஸ்னால் S3 பக்கெட்டுமே வந்துட்டு ரீட் அண்ட் ரைட் பண்ணிக்கலாம். நம்ம க்ரியேட் பண்ணுறது ரெகுலராக பண்ணிக்கலாம். ஒன்லி ரீட் ஒன்லி ஆக்சஸ், ஒன்லி ரைட் ஒன்லி ஆக்சஸ்னால் தான் நான் ரீட் மட்டும் போட முடியும், ரைட் மட்டும் போட முடியும். ஓகேங்களா, ஜஸ்ட் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுப்பான். கொடுத்தா அதாவது பர்மிஷன் இப்போ சேம். இப்போ S3 ஆட் பண்ணுறோமா, இப்போ அகைன் இவனை சைன் அவுட் பண்ணிவிட்டு யூசருக்குள்ளே போயிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு என்ன கொடுத்தேன், பாஸ்வேர்டு யார் லைன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் S3 சர்ச் பண்ணி கிரியேட் பக்கெட்னு கொடுத்து உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். ஓகேவா, அதனால் இதெல்லாம் அவன் காசு பிடிக்கிறோம், அதை அவன் க்ரியேட் பண்ணாதீங்க. ஓகே, நான் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரீ அக்கௌண்ட்டில் இருந்துச்சா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க, அதுக்கான பில்லிங் எதுவும் இருக்காது. ஆனால் நீங்கள் அது எக்ஸ்பைரி ஆகிட்டு நீங்கள் திருப்பி யூஸ் பண்ணுறீங்கன்னா இது டெஃபினெட்லி கோயிங் டு பி பில் அபவுட் இட். ஸோ இப்போ நான் ரூட் ஆக்சஸ் லாகின் பண்ண போகிறேன். எனக்கு ஒன்று எல்லாம் வெயிட் பண்ணுறேன். பேக் ஓகே, இதே தான். இப்போ இது இப்போ பாலிசின்னு என்னன்னு தெரிவிச்சா அந்த யூஸருக்கு இந்தந்த சர்வீஸெல்லாம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான
ஆப்ஷன்ஸ் கொடுக்குறது. இவன் இந்த சர்வீஸ் தான் யூஸ் பண்ணணும், இவன் இந்த சர்வீஸ் தான் யூஸ் பண்ணணும், இந்த சர்வீஸ் யூஸ் பண்ணக்கூடாது. அது மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவாங்க. உங்களுக்கான டெவ் குவேனா டெவ்னா இந்த சர்வீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், கியூவானா இந்த சர்வீஸ் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், அந்த மாதிரி கொடுக்குறாங்களே அதெல்லாம் செட் பண்ணுறது இவன் பேக் அண்ட் இவன் தான். ஓகே, நெக்ஸ்ட் பாலிசி எப்படி கிரியேட் பாலிசி வந்து கஷ்டமாக இருக்குது அது ஏடபிள்யூஎஸ் கிரியேட் பண்ணுறது. ஆனால் பாலிசி வந்துட்டு நமக்கு தகுந்த மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படின்னா அதுக்கான கோடு தான் JSON ஃபார்மேட்டில். Let me show that too. Okay. Okay. இதுதான் பாலிசி எடிட்டர். ஓகே, இதுக்குள்ள வேஷன்ஸ் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம எதெல்லாம் செட் பண்ணுறோம். ஸ்டேட் எஃபெக்ட்னா அலோவா இல்லை டிக்ளைனா ஆக்ஷனுக்குள்ளே தான் அவன் என்னென்ன ரீடா ரைட்டான்றது ரிசோர்ஸுக்குள்ளே அந்த சர்வீஸை அந்த பர்டிகுலர் சர்வீஸை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறது ரிசோர்ஸ்க்குள்ளே. We will discuss on a future video, so I'm just telling that you can able to create a policies with ourselves. Okay, AWS policies இருக்கு, நம்மளாக ஒன் பண்ணுற create policies இருக்கு. Okay, அடுத்து roles, அடுத்து groups. இப்போ யூசர்ஸ் அண்ட் பாலிசிஸை க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ குரூப்பை க்ரியேட் பண்ண குரூப் தான் இப்படி. ஃபஸ்ட்டு குரூப்னா ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னா every time every time the company joining the new person you have to create a users and policy set up policies. issue வந்தது காரணம் every time user join or user or employee join on to say it will be take time to take every time 2 to 3 hours to set the users and policy. To resolve this we have come up with the group. Okay, நம்ம கம்பெனியில் ஜாயின் பண்ணும்போது கம்பெனியில் ரிசைன் பண்ணும்போது வந்துட்டு எவ்ரி டைம் இட்ஸ் டேக் 2 to 3 hours to set the users பாலிசிஸ். ஸோ அதை ரிசால்வ் பண்ணுறத குரூப் கொண்டு வந்தேன். குரூப்பில் வந்துட்டு ஜஸ்ட் லைக் த QAs அண்ட் டெவலப்பர்ஸ் அட்மின்ஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனியாக குரூப்புக்கு செட் பண்ணிட்டு ஒவ்வொரு குரூப்புக்கும் இந்த சர்வீஸ் தான் அக்சஸ் பண்ண முடியும் செட் பண்ணிட்டா. இப்போ நியூ யூசர்ஸ் வந்தாங்கன்னா இப்போ நியூ யூசர்ஸ் வரும்போது இவனுக்கு இந்த குரூப்பில் போடுங்க, இந்த யூசர் டெவலப் பண்ண இந்த குரூப்பில் போடுங்க, இந்த யூசர் QAனா இந்த குரூப்பில் போட்டு ஆட் பண்ணி விட்ருவாங்க. அதனால் அந்த டெவலப் பண்ண அந்த குரூப்பில் ஆட் பண்ணி விட்டாங்கன்னா அதில் இருக்கிற டெவலப்பருக்கு தேவையான எல்லா சர்வீஸும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இது எதுக்கு இதாக டைம் கன்சியூம் பண்ணுறது கம்மியாகுது. ஓகே, அது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிரியேட் அ குரூப் நேம் விட்டு இப்போ டெவலப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, permission and policy, so easy to one second. ஸோ குரூப்பில்
ஈஸி இந்த குரூப் இப்போ டெவலப்மெண்ட் குரூப்பில் ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் வந்து ஆட் பண்ணுறோம். இது டிஃபால்ட்டாக இருக்குது. ஸோ ஜஸ்ட் இது ஒன்றா மட்டும் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு டெவலப்மெண்ட் குரூப் இருக்கா, இதுக்குள்ளே க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே இப்போ பாலிசி அந்த குரூப்புக்கு இப்போ புது ரெக்யர்மெண்ட் வருது, இந்த டூல் ஆட் பண்ண இந்த சர்வீஸ் நம்ம யூஸ் பண்ணணும்னா ஜஸ்ட் நம்ம இந்த பர்மிஷனுக்குள்ளே வந்துட்டு இந்த சர்வீஸோட பாலிசியை நம்ம ஆட் பண்ணோம்னா இந்த குரூப்பில் இருக்கிற எல்லா யூசர்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இட்ஸ் சிம்பிள். எவ்ரி டைம் give that individual to every user that we just add into the group and just give the pass services access. That's all. இப்போ இந்த குரூப் யூஸர் ஆட் பண்ணாங்க, ஆட் பண்ணிட்டு அந்த யூஸர் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்களேன். அந்த யூஸர் ஃபைலை இதை ஆட் பண்ணி விட்டுருங்க. அதுதான் இப்போ இவனால் ஈஸி டு யூசர்ஸாக ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் அவங்க குரூப் ஒர்க்ஸ். இதுதான். ஓகே, நெக்ஸ்ட் ரோல்ஸ் என்ன? ஓகே, ஸோ பாலிசிஸ்லேயே 2 டைப் பாலிசிஸ் ப்ரொவைடட் பை AWS. கஸ்டம் பாலிசிஸ் இருக்குது, ப்ரைவேட் பாலிசிஸ். கஸ்டம் பாலிசிஸ்னால் நான் ஷோ பண்ணலாம். இதுதான் கஸ்டம் பாலிசிஸ். ஓகே, இதுதான் ஐ மீன் கஸ்டம் பாலிசி ப்ரொவைடட் பை AWS. இதுதான் கஸ்டம் பாலிசி. ப்ரைவேட் பாலிசிஸ்னால் I just show the JSON string and developed by yourself. Also for company who's working on the private sectors, yeah, and downstream. Okay, rules and up. Next video சொல்கிறோம். So today this is the end of the video. இந்த வீடியோவில் என்னென்ன பார்த்தோம்னா டேட்டாபேஸ்னா என்ன, அதில் வந்துட்டு AWSக்குள்ள IAMனா என்ன, அதுக்குள்ளே அது எப்படி ஒர்க் ஆகுது, கொண்டு வந்தாங்க, அப்புறமேட்டு அதுக்குள்ளே எப்படி யூசர்ஸை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி பாலிசிஸை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு எப்படி பாலிசி யூஸர் ஆட் பண்ணுறது, எப்படி குரூப்பை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறம் அந்த குரூப்புக்குள்ளே அந்த யூசர்ஸ் ஆட் பண்ணுறது, அந்த குரூப்புக்குள்ளே எப்படி பாலிசிஸ் ஆட் பண்ணுறது. ஓகே, அப்புறமேட்டு அந்த யூசர்ஸ் நம்ம லாகின் பண்ணிட்டு அதுக்கு பாஸ்வேர்ட்லாம் செட் பண்ணுறது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கேன். ஸோ திஸ் இஸ் இட். ஸோ எண்ட் ஆஃப் வீடியோ. ஓகே, பிடிக்காதனால லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Let's see that next video. Bye.